ஹேமா கமிட்டி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு இருக்கு. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியும் அது இருக்குன்றத கமலங்கள் நீங்கள் பேசிட்டு வரீங்க. திரைத்துறையில் பர்டிகுலர் நீங்கள் அங்கேருந்து வந்ததுனால கேட்குறோம், திரைத்துறையில் தமிழ்நாட்டிலையும் அது போல ஒரு கமிட்டி தேவை. 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்கேன். ஸோ நான் எப்பவுமே சொல்வேன், நான் அதை பத்தி அந்த மாதிரி ஒரு சம்பவங்களுக்கு நான் ஆக்கல. ஆனா நான் மறுபடியும் கேட்கிற கேள்விதான், எல்லா துறையிலும் இருக்கு. அது ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் ஹேமா கமிட்டி வந்து ஒவ்வொரு துறையில இருக்கணும்னா ஏன் யாருமே அதை பத்தி கேள்வி கேட்கல? ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா? இல்ல வேற மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா? பள்ளிக்கூடத்துல நடக்கலையா? இல்ல எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா? இல்ல அரசியல்ல நடக்கலையா? எல்லா இடத்துல நடக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்புறம் ஏன் வந்து சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். அது சினிமா எல்லா பழியை எடுத்துட்டு சினிமா மேல போடுங்க சொல்றது தப்பு. எல்லா துறையிலும் இந்த மாதிரி கமிட்டி இருக்கணும்னா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க அந்த தீர்மானங்கள்ல வெளியிட்டிருக்காங்க, 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னே சொல்லி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒரு முரண் என்ன அப்படின்னா, முதலில் அந்த நடிகருக்கு எச்சரிக்கை கொடுப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம். முதலில் ஒரு நடிகருக்கு எச்சரிக்கைன்னா அவங்க அதை சுதாரிச்சுட்டு இல்ல யார் புகாருக்கு சொன்னாங்களோ அவங்க மேல ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. என்ன விஷயங்கள் கொஞ்சம் தெளிவா இருங்க. ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் என்ன விஷயங்கள்? இல்ல அவங்கள பழித்திருக்கிற மாதிரி விஷயங்கள் என்ன, அது நீங்களே சொல்லுங்க. நீங்க யோசிக்கிறீங்க தம்பி, ரோடு போட்டு ரூம் போட்டு யோசிக்கிறீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் அது கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கன்னா நான் பதில் கொடுக்க முடியும். அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிற இல்ல நீங்களே என்ன விஷயங்கள் பண்ண முடியும்னு சொன்னீங்க, அதுதான் கேட்கிறேன். இல்ல அதுல என்ன குறிப்பிட்டிருக்கீங்கன்னா அந்த நடிகர் எச்சரிக்கை கொடுப்போம். ஒரு ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு விடுற மாதிரி தான், அவங்க எந்த ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்காம அவங்களை வந்து ஒரு டைம் மன்னிச்சு விடுற மாதிரி. நீங்க ஏன் அது முடிவுக்கு வரீங்க? தீர்மானம் நாங்க கொடுத்துருக்கோம். எச்சரிக்கைனா என்ன? யார் இருந்தாலும் முதல்ல எச்சரிக்கை தான் கொடுப்போம். அது வந்து என்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது தீர்மானத்துல என்ன இருக்கு? பாலியல் குற்றச்சாட்டு ஈடுபட்ட ஒரு நடிகர் மீது முதலில் அதற்கான எச்சரிக்கை விடப்படும். ரைட் அப்படின்னு இருக்கு. அந்த எச்சரிக்கை விடப்படும்னாவே அவங்க மன்னிச்சு அத இல்ல மன்னிச்சு விடுறது இல்ல, எச்சரிக்கை கொடுக்கறது நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கோம். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, அது விக்டிம்க்கு வந்து வேற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து பழி வாங்குறது, அது எந்த வகையில நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தெளிவாக புரிய வைங்க, அப்போ நான் சொல்றேன். எச்சரிக்கைனா வார்னிங் கிளியரா இருக்கு. எச்சரிக்கையான வார்னிங் இல்லைங்க. அது ஐஓஸ் இருக்குங்க. நீங்க அது ஒரு விஷயம் மட்டும் புடிச்சிட்டு உட்காராதீங்க. 7 தீர்மானங்கள் இருக்கு. 7 தீர்மானங்கள்ல என்னென்ன இருக்கு, அந்த எச்சரிக்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் we have to bring a IOS, அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். மீடியாவுல பேச வேண்டாம் சொல்லிட்டு ஆமாங்க. தனி இமெயில் கொடுத்துருவோம் ஏற்கனவே. இல்ல அதனால தான் ஒரு இடத்துல இருக்கு. ஏன்னா நீ இன்னைக்கு எல்லாரும் வந்து அதான் சொல்றேன், சினிமா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து எங்ககிட்ட பேசுங்க. எங்களை மாதிரி ஆளுங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ யூ கம் டு அஸ். நீங்க எங்ககிட்ட வாங்க, நாங்க உங்க பிரச்சனைகள் தீர்க்க வைக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒருத்தர் பேசுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாங்கன்னா தேவையில்லாம நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து திணி கொடுத்துட்டு இருக்கோம். வேற ஒண்ணு கிடையாது. கம்ப்ளைண்ட் வரலையே, அதுதான் நான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். யார் நடிகர் சங்கத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நடிகர் சங்கத்துக்கு வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இன்னொன்னு வந்து பெண்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு விசாக கமிட்டி இருக்கு, நடிகர் சங்கம் இருக்கு. ஆனா பெண்களுக்காக பல முறையில நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டேட் விமன் கமிஷனே இருக்கு. நீங்க வந்து நேஷனல் கமிஷன் ஆஃப் விமனுக்கு நீங்க NCWக்கு வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்டேட் கமிஷனே இருக்கு. நீங்க ஏன் ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களை வந்து நீங்க யார் உங்களை தடுக்கிறாங்க? எது வந்து உங்களை வந்து தடுத்தது? இல்ல நான் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பிரச்சனை இருக்கு நான் கேட்கிறேன்.